நீ மறுபடியும் வர மாட்டியா? உன்னோட உயிர் காதலியும் இந்த போட்டியில கலந்துக்க ஏஐஎஸ் வெல்கம் டு சினிமா கேப்டன் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் பார்த்தீங்கன்னா சீசன் 3 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம நெட்ஃப்ளிக்ஸில். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து 8 எபிசோடு இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். பட் இதில் மொத்தமாக 6 எபிசோடில் பார்த்தீங்கன்னா சீரிஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஈச் அண்ட் எபிசோடு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் அந்த டைமுக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 6 ஹவர்ஸ் இருந்தால் போதும் இந்த சீரிஸை நீங்கள் அழகாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் சீசன் 3. ஸோ நீங்கள் சீசன் 1 அண்ட் சீசன் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக சொல்ல தேவை இந்த சீசன் 3 நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த சீசன் 1 அண்ட் 2 பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் இப்போ நம்ம தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால் நீங்கள் அந்த சீசன் 1 அண்ட் 2 பார்த்துட்டு நீங்கள் சீசன் 3 பார்க்கலாம். மேபி அதில் டோட்டலாக இப்போ 8 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 6 எபிசோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம். சீசன் 1 அண்ட் 2 பார்த்துட்டு நீங்கள் சீசன் 3 பாருங்கள். அப்போ தான் உங்களோட ஸ்டோரி உங்களுக்கு வந்து புரியும். இது நம்ம ஸ்குட் கேம் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு கேமிங் சீரிஸ்னு வாங்க. ஸோ ஸ்குட் கேமில் வர கேம்ஸ்லாம் இருக்குமா சொல்லி கேட்டால் இருக்காதுங்க. இதில் வர கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பான கேம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் அவுட்டே நீங்கள் வந்து இறந்து போயிடுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீரிஸில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சீன் பற்றி காட்டியிருப்பாங்க. இப்போ ஸ்குட் கேம் வர மாதிரி அவ்வளோ பீப்புள்ஸில் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டால் இல்லைன்னா கேம்ஸ் ஆடுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் கேம் ஆடுவாங்க அந்த இடத்துல. பட் அந்த எல்லா கேமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான கேமாக போட்டு மக்களை வந்து ஈஸியாக சாகடிச்சிருப்பாங்க. ஒன் ஆஃப் த சூப்பரான சீரிஸ் நான் சொல்வேன் இந்த ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட். அதாவது சீசன் 1 சீசன் 2ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம்